எத்தனை தடவை கேஸ் புக் பண்ணாலும் புக் ஆக மாட்டேங்குதா? சர்வர் பிஸியா இருக்கு, சர்வர் பிஸியா இருக்கு அப்படின்னு தான் வரும். ஏன்னா, எல்லாரும் பேனிக் ஆகி கேஸ் புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களோட கேஸ் புக் ஆக கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா, இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன். இந்த ப்ராப்ளம் கொஞ்ச நாள்லயே சரியாயிருமா அப்படின்னு கேட்டா, அது கேள்விக்குறி தான். இது எப்ப சரியாகும்னு தெரியாது. ஆனா, இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இன்ஃப்ராரெட் ஸ்டவ்னா நம்ம கேஸ் அடுப்பு மாரி தாங்க. அதே மாரி இண்டக்ஷன் நம்ம யூஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அதே மாரி தான். ஏன்னா நம்ம இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணோம்னா, இண்டக்ஷன் பேஸ்டு நமக்கு பாத்திரம் வேணும். சில்வர் பாத்திரம் தான் யூஸ் பண்ண முடியும். தட்டையா இருக்கணும், ரவுண்டா இருக்கக்கூடாது. அந்த மாரி நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பட் ஆனா இன்ஃப்ராரெட்ல அப்படி கிடையாது. நீங்க எல்லா விதமான பாத்திரமும் வச்சுக்கலாம். எல்லா விதமான பாத்திரத்தையும் ஹீட் பண்ணும். எல்லாமே சூடு பண்ணி குடுக்கும். இது எப்படின்னா, நம்ம வாட்டர் ஹீட்டர் தண்ணீல முக்கி போடுவோம் இல்லையா? தண்ணி சூடு பண்றதுக்கு. அந்த மாரி ஒரு தெர்மல் ப்ராடக்ட்ல செஞ்சது. ஸோ இதில நீங்க மண் பாத்திரம் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. இதில நீங்க எந்த பேஸ் பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரவுண்டா யூஸ் பண்ணிக்கலாம். தட்டையா யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் வைக்க முடியாத எல்லா பாத்திரத்தையும் நீங்க இதில சூடு பண்ணிக்கலாம். இதோட மேல கிரில் ஆப்ஷன் குடுக்குறாங்க. இந்த கிரில் ஆப்ஷனுக்கு மேல நம்ம கிரில்லும் யூஸ் பண்ணிக்கலாம். கிரில் யூஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டாவே டிஎம் பண்றேன். இதோட விலை இந்த வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும். இதோட லிங்க் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டேரெக்டாகவே டிஎம் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு.